மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவரோட உடல் அவருடைய சொந்த ஊரா இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்துல அவருடைய சொந்த மண்ணுல புதைக்கிறதுக்கான அடக்கம் செய்வதற்கான எல்லா வேலைகளும் இப்ப ரொம்ப தீவிரமா நடந்து வந்துட்டு இருக்குதாம். இந்த ஒரு விஷயம் வெளிவந்து ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய கண்கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத இயக்குனராகவும் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் வலம் வந்தவர் தான் இயக்குனர் பாரதி ராஜா. இயக்குனர் எம்எம்னு எல்லோராலையும் அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜாவுக்கு கடந்த ஒரு சில மாதங்களாவே உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கடந்த வருஷம் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா இறந்து போனதுக்கு பிறகு ஆள் நொடிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சிகிச்சையால மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கார். ஒரு கட்டத்துல சிகிச்சை பலனளிக்காம ஜூன் 10ஆம் தேதி அவரோட இல்லத்துல சென்னையில உயிரிழந்திருக்காரு. அவருக்கு வயசு 84. இந்த நிலையில திரைப்படத்துக்காகவும் சினிமாவுக்காகவும் படங்களை இயக்கிறதுக்காகவும் சொந்த ஊர்ல இருந்து சென்னை வந்திருக்கக்கூடிய பாரதி ராஜா தன்னோட சொந்த ஊரை எப்பவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. அதனாலயே என்னவோ தெரியல, இவர் இயக்கின எல்லா திரைப்படங்கள்லயும் கிராமத்து சார்ந்த, அதுலயும் தேனி, மதுரை, ஆண்டிப்பட்டி இது மாதிரி பகுதிகளில் மையப்படுத்தின கதையை தான் அதிகமா எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு தன்னோட ஊர் மேல அன்பு அபிப்பிராயம் கொண்டிருக்கக்கூடிய பாரதி ராஜா தான் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட உடலை தன்னோட சொந்த மண்ணில் தான் புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே குடும்பத்தார்கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்டிருக்காராம். அதன்படி தேனியில இருந்து கொடைக்கானல் போகக்கூடிய ரூட்ல நடுவுல காட்டோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்குது. அந்த கிராமம் தான் பாரதி ராஜா அவர்கள் பிறந்த ஊர். கொடைக்கானல் போகக்கூடிய அந்த வழியில இடதுபுறம் பாத்தீங்கன்னா பாரதி ராஜாவுக்கு சொந்தமா ஒரு பண்ணை வீடு இருக்குதாம். அந்த பண்ணை வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே காம்பவுண்டு பக்கத்திலேயே அவரோட உடலை அடக்கம் செய்வதற்கான எல்லா வேலைகளும் இப்ப ஜேசிபி வச்சு மும்மரமா நடந்து வந்துட்டு இருக்கு. கூடுதல் தகவலா இவர் எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்திருக்கார் அப்படிங்கிற காரணத்துக்காக பாரதி ராஜாவோட உடல் அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்கச்சக்கமான அதிகாரிகளும் இப்ப பாரதி ராஜா உடல் இருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கு அந்த சொந்த மண்ணுக்கு போய் குவிஞ்சிருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரதி ராஜா அவரோட இறுதிச் சடங்கு ஆரம்பிச்சிடும். அந்த இறுதி மரியாதையை முடிச்சதுக்கு பிறகு அவரு உயிரோட இருக்கும்போது சொன்ன அந்த சொந்த வீட்டுல, அந்த சொந்த மண்ணுல, பண்ணை வீட்டுல தான் அவருடைய உடலை அடக்கம் செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பாரதி ராஜா உடல் அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்துல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு மணி மண்டபம் ஒன்று கட்ட போறதாகவும் இன்னொரு கூடுதல் தகவல் கிடைச்சிருக்குது. தமிழ் சினிமால எம்ஜிஆர், அதே மாதிரி ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் சிவாஜி, இவங்க எல்லாருக்குமே அவங்க இறந்து போன இடத்துல அடக்கம் செய்யற இடத்துல தமிழக அரசு மணிமண்டபம் கட்டி கொடுத்திருக்காங்க. பாரதி ராஜா அவர்களுக்கு இப்ப அவருடைய சொந்த ஊரா இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்துல காட்டோடு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல அவரோட உடல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இப்ப மணிமண்டபம் கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்க போறாங்களாம். இது சம்பந்தமான நேரலை காட்சிகள் வெளிவந்து ரசிகர்கள் பதறி போற அளவுக்கு அந்த ஊரே ரொம்ப சோகமா காட்சியளிக்குது. இறந்து போயிருக்கக்கூடிய இயக்குனர் எம் பாரதி அவர்களோட இந்த ஒரு மறைவுக்கு உங்களோட இரங்கலை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.